என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இது லெந்து காலத்தின் 27வது நாள் தியானம். இந்த லெந்து கால தியானம் உங்களை மறுரூபமாக்க வேண்டும். ஆகவேதான் பிரயாசப்பட்டு ஒவ்வொரு நாளும் பலவிதமான செய்திகளை தியானித்து உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாய் போய்விடக்கூடாது. வாழ்க்கையிலே மாற்றங்களை கொடுக்க வேண்டும். உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது மக்கள் அவரை பார்த்த பொழுது அவரை எப்படி பார்த்தார்கள் என்று ஒரு வசனம் விளக்குகிறது. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவர் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அது ஆங்கிலத்தில் மேன் ஆஃப் சாரோஸ் என்று சொல்லியிருக்கிறது. துக்கங்களின் மனிதர். ஆண்டவர் இயேசுவுக்கு இடப்பட்ட பெயரை பாருங்கள். அவர் ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கேயோ அவர் துக்கம் நிறைந்தவர், மேன் ஆஃப் சாரோஸ் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன துக்கம் ஆண்டவருக்கு? ஒவ்வொரு நாளும் எத்தனையோ காரியங்களை தியானிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அவருக்கு என்ன துக்கம் என்று 3 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, அவருடைய மானிட பிறப்பே அவருக்கு துக்கம். அவர் பரலோகத்தில் தேவனுடைய மைந்தனாய், தேவ தூதர்களால் போற்றப்பட்டவராய், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். பரலோகத்தில் தேவனுடைய ஆளுகை, பூமியிலோ பிசாசின் ஆளுகை. பரலோகத்தில் தேவன் தலைவர், பூமிக்கு அதிபதியோ பிசாசானவன். பரலோகத்தில் தேவ தூதர்கள் அவரை போற்றி புகழ்ந்தார்கள். பூமியிலோ அவர் அடிமையைப் போல வந்தார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து இயேசுவின் மானிட பிறப்பே அவருக்கு ஒரு துக்கம். என்னால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம், ஒரு நிகழ்வு, அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பிள்ளைகள் கேஜி படிக்கும் பொழுது அவர்கள் ஸ்கூலிலே ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அப்பொழுது ஆசிரியர்கள் சொன்னார்கள், உங்கள் பிள்ளைகள் பள்ளியில் நடக்கிற இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ப்ராக்டிஸ்க்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள். நானும் சந்தோஷத்தோடு அனுப்பினேன். அவன் சிறு பிள்ளையாக இருந்தபடினால் அவன் என்ன ரோல் எடுக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. ஏதோ சொல்லுவான், ப்ராக்டிஸ்க்கு கூப்பிட்டார்கள், போனோம் என்று சொல்லி. சரி, ஸ்கூல் டே நடக்கிறது. அந்த விழாவிற்கு அன்றைக்கு நானும் சென்றிருக்கிறேன். அவளாய் காத்து கொண்டிருக்கிறேன், என் மகன் என்ன ரோலில் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுகிறான் என்று. அப்பொழுது பார்த்து கொண்டே இருக்கிறேன். வரிசையாக எல்லா பிள்ளைகளும் ராஜாக்களைப் போலவும் ராஜஸ்திரீகளைப் போலவும் பெரிய பெரிய கிரிக்கெட் வீரர்களைப் போலவும் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வருகிறார்கள். என்னுடைய மகனுக்கு ஒரு தோட்டக்காரனுடைய ரோலை கொடுத்திருந்தார்கள். அவனுடைய ட்ரெஸ்ஸை அது வேறு விதமாய் சுருட்டி அதை போட்டு அவன் தலையிலே ஒரு கர்ச்சீஃபை கட்டி அவன் கையிலே கார்டனர் க்ளீன் பண்ணுவாரே அந்த ப்ரூம் போன்ற ஒன்றை அவர் கையிலே கொடுத்திருந்தார். இதை பார்த்தவுடன் என் உள்ளம் சுக்குநூறாகிவிட்டது. ஐயோ, இது தெரிந்திருந்தால் இந்த ப்ரோக்ராமுக்கு என் மகனை நான் அனுப்பியிருக்கவே மாட்டேனே என்று மனம் உடைந்து போனேன். ஹே ஜெயராணி, ஆஃப்டர் ஆல் ஒரு ஷார்ட் டேர்ம் ரோல் தானே, இதற்கு ஏன் நீ இவ்வளவு வருத்தப்படுகிறாய் என்று என் மனம் என்னை தைரியப்படுத்தினாலும் என்னால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என் பிள்ளைக்கு ஒரு கார்டனர் ரோலா, கையிலே ப்ரூம் ஸ்டிக்கை வைத்துக்கொண்டு அவன் வந்த அந்த காட்சி என் உள்ளத்தை சுக்குநூறாக்கியது. ஆனால் ஆண்டவர் பேசினார், என் மகனை இந்த சுத்தம் செய்கிற பணிக்குத்தான் இந்த உலகத்திற்கு அனுப்பினேன். அடிமையைப் போல என் மகனை அனுப்பினேனே, நான் எவ்வளவு வேதனை அடைந்திருப்பேன் என்று கர்த்தர் பேசினார். கர்த்தர் பேசின பிறகுதான் என் உள்ளம் ஆறுதல் அடைந்தது. எனக்கு அன்பானவர்களே, அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று வாசிக்கிறோமே, மனுஷ சாயலே ஒரு துக்கம் நிறைந்த சாயல். ஆனால் ஆண்டவர் சந்தோஷமாய் அதை ஏற்றுக்கொண்டார். பிறந்த பொழுது மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். மரித்த பொழுது இன்னொருவருடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டார். இப்படிப்பட்ட மானிட பிறப்பை எடுத்த இயேசு, அவருடைய மனுஷ அவதாரமே துக்கம் நிறைந்த ஒன்று. 2வதாக, ஆண்டவருடைய தோற்றம் துக்கம் நிறைந்ததாய் இருந்தது. ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 52ஆம் அதிகாரம் 14வது வசனம். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் அந்த கேடு அடைந்ததா. ஒரு மனுஷனை சாதாரணமாய் பார்க்கும் பொழுது அவனுடைய ரூபம் சாதாரணமானது. ஆனால் ஆண்டவர் இயேசு அடைந்த அந்த கேடு 700 போர்ச்சேவகர்கள் எத்தனை பேர் அவரை கன்னத்தில் அடித்தார்களோ
அடித்தது நிமித்தம் நிச்சயமாய் முகம் வீக்கமாயிருக்கும். எத்தனை பேர் அவர் முகத்தில் காரி உமிழ்ந்தார்களோ, அடிக்கப்பட்ட முகம், முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் அடிக்கிற முகம், அதிலே காரி உமிழ்ந்து அதை பார்த்தாலே அந்த ரூபமே எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ரூபம். இவ்வளவு அவமானங்களை சகித்த கிறிஸ்துவின் முகம் எவ்வளவு துக்கம் நிறைந்ததாயிருக்கும். எனக்கு அன்பானவர்களே, அவமதிக்கப்பட்டார், அசட்டை பண்ணப்பட்டார், அந்த கேடு அடைந்தார். யாருக்காக தெரியுமா? உங்களுக்காகவும் எனக்காகவும். அவருடைய ரூபம் அவருக்கு துக்கத்தை கொடுத்தது. நம்முடைய முகம் சரியில்லை என்றால் கண்ணாடியில் பார்த்து சரி செய்து கொள்கிறோம். ஆண்டவருடைய முகம் அந்த கேடு அடைந்ததை மனுஷிக கண்களால் அவரால் பார்த்திருக்க முடியாது. எதிரே இருக்கவர்கள் பார்க்கும் பொழுது அவரை விட்டு முகத்தை திருப்பி கொண்டோம் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவ்வளவு துக்கம் யாருக்கு? உங்களுக்காக, எனக்காக. கிறிஸ்து இயேசு துக்கம் நிறைந்தவராய், மேன் ஆஃப் சாரோஸ் என்று வேதம் சொல்லுகிறதே. இவ்வளோ துக்கத்தை யாருக்காக ஏற்றார் தெரியுமா? உங்களுக்காக, எனக்காக. இன்னைக்கு என்ன துக்கத்தோடு இருக்கிறீர்கள்? என்ன பாரத்தோடு இருக்கிறீர்கள்? கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். துக்கம் நிறைந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் துக்கங்களை அவரிடத்தில் சொல்லுங்கள். அவர் வாங்கி கொள்ளுவார். உங்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுவார். அவருடைய பிறப்பே துக்கம் நிறைந்த பிறப்பு. அவருடைய தோற்றம் துக்கம் நிறைந்தது. மூன்றாவதாக, கிறிஸ்து இயேசுவுக்கு துக்கம் ஏன் தெரியுமா? அவருடைய சொந்த ஜனங்கள் அவரை அசட்டை பண்ணினார்கள், அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய புறக்கணிப்பு அவருக்கு துக்கத்தை கொடுத்தது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. வசனம் சொல்லுகிறது, தமக்கு சொந்தமானதிலே வந்தார். யூத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அந்த யூதருடைய தேசத்திலே அவர் வந்து பிறந்தார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாதது ஒரு துக்கம், அவரை புறக்கணித்தது ஒரு துக்கம், அவரை அசட்டை செய்தது ஒரு துக்கம், அவரை அறியாதது ஒரு துக்கம், அவர் உபதேசத்திற்கு எதிர்த்து நின்றது ஒரு துக்கம், அவர்களே இவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னது மகா பெரிய துக்கம். ஆண்டவருடைய புறக்கணிப்பு அவருக்கு பெரிய துக்கம். பிரியமானவர்களே, வாழ்க்கையில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பிறரால் அசட்டை பண்ணப்பட்டிருக்கிறீர்களா? உங்கள் துக்கங்களை அவர் அறிந்திருக்கிறார். வாருங்கள், இன்றைக்கு உங்கள் துக்கங்களை இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். இவ்வளவு துக்கத்தை அடைந்தவர் தான் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று. உன்னதமான தேவனே, நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனை இந்த பூமியில் எங்களுக்காக அனுப்பி கொடுத்து, ஆண்டவரே, எங்கள் துக்கங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதே, அவர் அந்த கேடு அடைந்தார், நம்முடைய முகங்களை அவரை விட்டு மறைத்து கொண்டோம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உங்க மானிட பிறப்பே உமக்கு துக்கம் நிறைந்தது, உம்முடைய முகத்தோற்றமே உமக்கு துக்கம் நிறைந்ததா இருந்தது, உமக்கு உண்டான புறக்கணிப்பு துக்கம் நிறைந்ததா இருந்ததப்பா. அது உமக்கு துக்கத்தை தந்தது. இன்றைக்கு உம்மை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் உம்மை புறக்கணியாதபடி, எங்கள் வாழ்க்கையில் உம்மை நாங்கள் ஒதுக்கி விடாதபடி, அசட்டை பண்ணாதபடி, உம்மை ஏற்று உம்மை கனம் பண்ணி வாழ உங்கள் பிள்ளைங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இவர்கள் துக்கங்களை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்கப்பா. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவரை அசட்டை பண்ணின கூட்டத்தை போல நீங்கள் அவரை அசட்டை பண்ணாதபடி வாழ்க்கையிலே கனப்படுத்துங்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.